இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலையே, ஏதோ வீட்டுக்காரி மாதிரில இருக்கா. பாட்டி, 2 குழந்தைங்களை வச்சுட்டு தனியா கஷ்டப்படுறாங்கன்னு பரிதாபப்பட்டு தான் இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கோம். பாவம் புருஷனும் கூட இல்ல. நந்தினி, பாட்டி, எல்லாரும் மேல இருக்கிற ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வேற வந்திருப்பீங்க, ஜெட்லாக வேற இருக்கும்ல. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நான் ஏதாச்சும் ரெடி பண்ணி கொண்டு வரேன். தவக்கல மேடம், நீ மேல இருக்கிற ரூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிரு. சரி மேடம். ஓகே மித்ரா, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே ஆதி, பாத்து பாட்டி, நம்ம ஈவினிங் பேசலாம். வாங்க பாட்டி. நீ போ. வாங்க வாங்க. என் அத்தை ரொம்ப பெரிய ஆளு. ஆள் பலம், பண பலம், அரசியல் பலம்னு எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. பாட்டியும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவங்க ஒரு விஷயம் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் தூக்கி போட்டு அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க. அதனால நம்ம கல்யாணத்தை யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க கிட்ட பேசி பாப்பாங்க. ஒத்து வரலையா அப்புறம் அவங்க வழியிலே டீல் பண்ணுவாங்க. ஓகே மித்ரா, அவங்க யாரா வேணா இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஹே, என்ன ஆதி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பேசிக்காவே எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே மாதிரி கேரக்டர் தான். எங்க பாட்டி எப்பவுமே என்ன அவங்க பொண்ணு மாதிரி, அதாவது எங்க அத்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அவங்கள மாதிரியே நினைச்ச விஷயத்த நடத்தி காட்டணுங்கிற பிடிவாதம் அதிகம். அவங்கள பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொன்னேன். இந்த விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை மித்ரா. அவங்கள பார்த்த உடனே அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க உட்காந்துருந்த ஸ்டைல், மற்றவங்க கிட்ட அவங்க பேசின முறை, இது எல்லாமே அவங்க யாருன்னு எனக்கு சொல்லாம சொல்லிடுச்சு. இப்ப என்ன, உனக்கு இது எல்லாமே என்கிட்ட சொல்லணும். சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன் மித்ரா. ஆதிக்கு பாரதிய வேலைக்காரின்னு சொன்னது பிடிக்கல. ஆனா அத நான் கேட்டா இல்லன்னு சமாளிச்சுட்டு போறாரு. ஏன் ஆதி இப்படி இருக்காரு? உலகத்துல ஆதிய விட்ட வேற மாப்பிளையே இல்லையா என்ன? நீ என்னமோ இந்த உலகத்திலேயே ஆதிதான் கடைசி மாப்பிள்ள மாதிரியும் அவரை விட்டா யாருமே இல்லங்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றது. ஆளு கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் மேன்லியா நல்லாதான் இருக்காரு. ஆனா அதுக்காக அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஓ காட், என்ன மித்ரா நீ இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலை செய்வன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பாக்க நல்லா இருக்காருன்னு நீ உன்னையே மறந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கியா? ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி வைஃப் இறந்து போயிருந்தா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஆதிக்கு கல்யாணம் ஆகி அவர் வைஃப் குத்துக்கல்லு மாதிரி இருக்கிறப்போ எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடியுது? நீ அவங்க புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றத கேட்கறதுக்கு அவ்வளவு கன்றாவியா இருக்கு. ஷோ நந்தினி, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. நான் சொல்ல போற விஷயத்த ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன மித்ரா பண்ணிட்டு இருக்க? லைஃப் உனக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? நாம வாழறது ஒரு வாழ்க்கை, அத நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்கிறது கரெக்ட். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்கு. நீ சொல்றதெல்லாம் எனக்கு சத்தியமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பாரு, நான் கூட லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். காலேஜ் படிக்கிறப்போ அவருக்கும் எனக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு. படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் இப்போ அவங்க அப்பாவோட பிசினஸ் பார்த்துட்டு துபாயில இருக்காரு. மித்ராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் என்கிட்ட இருந்து மறைக்கிறாளோன்னு சந்தேகமா இருக்கு. இது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சு போய் ரொம்ப மர்மமா இருக்கு.
ஏன் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்துகிட்டு இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க? அதை அவங்க வாயாலே சொல்ல வைக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்ல வைப்பேன். நீங்க சொல்றது வாஸ்தவம் தானே. ஆனா இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இனிமே அதுக்கு நேரம் இருக்கிற மாதிரி தெரியலையே என்ன. அவங்களா வந்து சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி கடைசியில் இந்த விஷயம் கல்யாணம் வரைக்கும் போயிடும் போல இருக்கேன் என்ன. இப்போ இந்த லண்டன்காரங்க வந்திருக்கிறதையும் பேசுறதையும் பார்த்தா இது இன்னும் பெரிய பிரச்சனையாகும் போல இருக்கேன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலண்ணே. நீங்க உடனே போய் பாரதி அண்ணகிட்ட மனசை விட்டு எல்லா விஷயத்தையும் பேசிடுங்கண்ணே. உண்மை தெரியட்டுண்ணே. அப்பதான் உங்களால தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியும். இல்லைன்னா இப்ப இருக்கிற மாதிரியே நீங்க கடைசி வரைக்கும் குழப்பத்தோட தானே இருப்பீங்க. இல்ல தவக்கடா, அவசரப்பட்டு நான் பேச போய் அதனால வர பிரச்சனையை தாங்கிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்லை. மித்ரா பாரதி 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சு போய் நிக்கிறேன். ஒரு சமயம் பாரதியோட சேர்ந்து பாரதிக்காக நிக்கணும்னு தோணுது. இன்னொரு பக்கம் என்னை காதலிக்கிற மித்ராவுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம நிக்கிறேன். அண்ணே, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ண்ணே. அந்த முடிவு என்னன்னு நீங்க தானே தேடி கண்டுபிடிக்கணும். தீர்வை பத்தி மட்டும் யோசிங்க, அது உங்க கண்ணுக்கே தெரியும். அதை விட்டுட்டு இப்படி குழப்பத்துல இருக்கிறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணே. அதனால தேவையில்லாம மனசங்கடமும் வருத்தமும் தான் மிஞ்சம். நல்லா யோசிங்கண்ணே. நீங்க படிச்சவரு, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீ இப்பவே ஆதிக்கிட்டு போய் நான் தாண்டா உன் பொண்டாட்டிக்கிற உண்மையை அவகிட்ட சொல்லிடு. நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டோட எஜமானின்னு தைரியமா சொல்லு. பாட்டி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு என்ன பொறுமையா இருக்க சொல்லி ஏன் வாய அடக்கிட்டு இருப்ப நீ? இங்க பாரு பாரதி, உலகத்துல மனுஷனுக்கு விதின்னு ஒண்ணு இருக்கு. அதே விதிய நம்ம மதியால மாத்தி எழுதலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம ஆண்டவன் நம்ம தலையில இப்படிதான் எழுதி இருக்கான், அதை மாத்த முடியாதுன்னு அதை நம்பி வாழ்றது ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாத்திக்க முடியும்னு தெரிஞ்சு நீ இப்படி குத்துக்கல்லு மாதிரி எதுவுமே பண்ணாம இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. புத்தி உள்ள புள்ள பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க, நீ பெரிய புத்திசாலி. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நீ ஏன் இப்படி முட்டாளா இருக்கேன்னு எனக்கு சத்தியமா தெரியல பாரதி. ஆதி உன்னை தொட்டு தாலி கட்டி உன் கூட வாழ்ந்த உன் புருஷன், அவனை நீயே பாரதி எவ்வளவு ஒருத்திக்காக விட்டு கொடுக்கணும்?